ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பிரியாணின்றது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒன்றுங்க. முக்கியமாக பேச்சுலர்ஸ் எப்பயுமே மைண்டில் நினைக்கிற ஒரு விஷயம்னா பிரியாணிங்க. பிரியாணின்னா மற்றது எல்லா விஷயத்தையும் மறக்கிற அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஃபேமஸாக இருக்குங்க. அப்படி ஒரு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், விசிலே விடாமல் குழையாமல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. 1/2 kg ரைஸ் ஊற வச்சுருக்குங்க. பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்குங்க. அப்புறம் பட்டை, லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சுருக்குங்க. 3 தக்காளி, 3 வெங்காயம், 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எடுத்து வச்சுருக்குங்க. இதோட அளவுலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து கடல் பாசி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக அளவு கொடுக்குறேங்க. நீங்கள் அதை பார்த்து ஆட் பண்ணிக்கங்க. எடுத்து இந்த மாதிரி நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதையும் இதோடு சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா ஆனியன் நல்லா வதங்கணுங்க, இல்லைன்னா டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் தான் எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க. ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க தேவையான அளவு. நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே அடி பிடிச்சிடுங்க. ஸோ நல்லா வதக்கி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க, அப்புறம் கஷ்டமாக இருக்கும் வதக்கிறதுக்கு. நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளி இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேங்க. தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும்னா தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாங்க. அப்படி சேர்த்தோன்னா நல்லா தக்காளி வதங்கி வந்துடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லாவே உடஞ்சி வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் தக்காளிலாம் உடஞ்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சிக்கனை 1/2 kg நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேங்க. நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க தயிரை இதோடு சேர்த்துடலாங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க. அது இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் எப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 3த்தையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேங்க. இதை சேர்த்த உடனே பாருங்கள் நல்லாவே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கு தெரியுங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. நான் 1/2 kg ரைஸ் எனக்கு நான் எடுத்திருக்க கிளாஸில் 3 கிளாஸ் ரைஸ் இருக்குங்க. ஸோ ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அந்த ரேஷியோவில் நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் அரிசி ஊற வச்சா இந்த பதத்துக்கு செஞ்சாவே போதுங்க. இன்கேஸ் நீங்கள் அரிசி ஊற வைக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க.
பட் ஆனால் விசில் விடக்கூடாதுங்க. இந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்துட்டு சும்மா மூடி போட்டுடலாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அரிசியை வந்து சேர்த்துடலாங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுட் கலர் வந்து இதில் சேர்த்துருக்கேங்க. நாங்கள் எப்பயுமே வீட்டில் வந்து கலர்ஸ் வந்து சேர்க்க மாட்டோம். இருந்தாலும் இது வீடியோக்காக தான் சேர்த்துருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் நேச்சுரல் கலரே இருக்கிற மாதிரி விட்டுருங்க, அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இப்போ குக்கர் மூடியை வந்து சும்மா போட்டு மூடிடலாங்க. ஸோ தண்ணிலாம் நல்லா சுண்டி வரட்டும். நடுவில் ஒன் டைம் வந்து திறந்து அடி பிடிக்காமல் வந்து லைட்டாக கிளறி விடுங்க. பாருங்கள், அரிசி நல்லா வெந்து வருது. ஸோ தண்ணியும் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டே வருது. மறுபடியும் ஒரு வாட்டி வந்து குக்கர் மூடியை வந்து போட்டுடலாங்க. போட்டு அடி பிடிக்காமல் அப்பப்போ திறந்து மட்டும் நம்ம லைட்டாக அரிசி உடையாமல் கிளறி விட்டுடலாங்க. பாருங்கள், தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க. குக்கர் மூடி போட்டுடலாங்க. போட்டு நம்ம இதை நல்லா டைட்டாக மூடிட்டு மேலே வந்து விசில் போட்டுடலாங்க. விசில் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாங்க. இப்படியே சிம்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாங்க. விசில் எதுவும் விடக்கூடாதுங்க. அப்படியே விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், என்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள், கலர்ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சும்மா வேறு லெவலில் இதோட டேஸ்ட் வந்து சும்மா அப்படி இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா பிரியாணி வந்து உதிரியாக நல்லா வந்துருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து விசில் விடாமல் செஞ்சு பாருங்கள். உண்மையாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. குழையிறது எதுவுமே வந்து எந்த தப்புமே நடக்காதுங்க. கரெக்டாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க.